கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் வறட்சி மற்றும் பனிமூட்டத்தால் பயிர்கள் கருகியுள்ளதால் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேட்டுப்பாளையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பூ வகைகள், கறிவேப்பிலை, வாழை மற்றும் செங்கீரை விவசாயம் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இங்கிருந்து மாநிலத்தின் பல்வேறு இடங்களுக்கும் கேரளாவிற்கும் பூ வகைகள், கறிவேப்பிலை மற்றும் வாழைத்தார்கள் அனுப்பப்படுகின்றன. மேட்டுப்பாளையம் பகுதியில் நிலவிய வறட்சி மற்றும் தற்பொழுது நிலவும் பனிமூட்டம் காரணமாக பயிர்கள் கருகி வருகின்றன. இதனால் பூக்கள் மிக குறைந்த அளவிலேயே பறிக்கப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். பனிமூட்டத்தில் மற்ற பயிர்களும் கருகி வருவதால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். வறண்டு கிடக்குதுங்க, கிணத்துல தண்ணி இல்லைங்க. இந்த வெயில் தாக்கத்தினால பூச்சி புழு நிறைய விழுகுதுங்க. கொஞ்சம் இந்த பனியினால வளர்ச்சி கம்மியாக இருக்குதுங்க. எந்த இது எடுத்தாலும் ஏதோ ஒன்று விவசாயத்துக்கு பாதிப்பு தான் வருதுங்க. ஒரு மாதம் 30 நாளில் கட் பண்ணலாங்க. இப்போ பனினால ஜாஸ்தி செலவாகுது. கிட்டத்தட்ட 10 மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஆள் களை பிடுங்குறதுக்கு ஆள் கூலி ஜாஸ்தி. இப்போ எடுக்கிற போடுற இதுக்கே 10வது தடவை போட்ட முட்டு வலிக்கே எடுக்க முடியாது நம்மளால்.